நாகர்கோவில் கோணம் விஐபி கார்டன்ல நிறைய பேர் 4 பெட்ரூம் வீடு கேட்டிருந்தீங்க. ஸோ 4 பெட்ரூம் வீட்டில் இருந்தா பேசிட்டு இருக்கேன். ஸோ திஸ் 4 bedroom வில்லா ஃபார் சேல். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 cents ஆஃப் DTCP அப்ரூவ்ட் லேண்ட், ஒரு மேற்கு பார்த்த வீடு, வெஸ்ட் ஃபேசிங் வீடு, 4 பெட்ரூம். டிபிக்கலி ஒரு 5 பெட்ரூம் இருக்கு, கரெக்டா ப்ராப்பரான ஒரு 4 பெட்ரூம், ஒரு 2800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, 2800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, நல்ல ஸ்பேஷியஸான ஒரு சூப்பர்பான ஒரு வீடு. நல்ல பெரிய வீடா கேட்கறவங்களுக்கு இது சூப்பர்பான சாய்ஸா இருக்கும். இது ஒரு எண்டு பிளாட்டுக்கு அடுத்த பிளாட்டு, அதனால கார் கூட அதுல கூட வெளியே கூட விட்டுக்கலாம். நல்ல பெரிய 30 அடி பாதையில இருக்கு. இங்க ஒரு 2 கார் பார்க்கிங் தாராளமா விடலாம். நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங், ப்ராப்பரா கவர்மெண்ட் அப்ரூவ்ட் செட்பேக் எல்லாமே உள்ள நறுக்குன்னு உள்ள நல்ல ஒரு வீடு. நல்ல ஃபேமஸான ஒரு பில்டர் ஒருத்தங்க கட்டின ஒரு வீடு. இது பெரிய பில்டரு, எக்கச்சக்க வீடுகள் கட்டி கொடுத்த ஒரு பில்டரு கட்டின ஒரு வீடு. ஸோ வீடை பார்க்கணும், வாங்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா என்னோட நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப்லேயே நம்மளை நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த என்ட்ரி எல்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அதிகமான கிமிக் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக சட்டிலாக லக்ஸரி லைஃப் அண்ட் சிம்பிளிசிட்டின்னு சொல்கிற மாதிரி அழகாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த பிளாக் ஒர்க் எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. எல்லாமே பெரிய பெரிய டைல்ஸ் தான். இந்த டைல்ஸை வச்சு எலிவேஷனை கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. பெயிண்ட் எல்லாம் இல்லை, காலத்துக்கு ஒன்றுமே பண்ணாது. ரொம்ப சூப்பர்பா இருக்கு பாருங்க. இந்த லைட்ஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பர்பா, அதில் ஒரு நீட்டாக அந்த லைட்ஸ் எல்லாம் ரொம்ப அலைன்டாக ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காங்க. என்ட்ரியில் இருக்கிற நம்ம மரங்கள்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. ஸோ தேக்கு மரம், இதெல்லாமே தேக்கு, அதில் எவ்வளோ சூப்பர்பாக எவ்வளோ பிரம்மாண்டமாக ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது பாருங்கள். நல்ல ரொம்ப பெருசாக இருக்குது தேக்கு. சூப்பர்பாக பாலிஷ் போட்டு சூப்பர்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடு பார்க்கணும் அப்படின்னா நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷூவை கழட்ட சொல்லி நிறைய பேர் கமெண்ட் போட்டதுனால ஷூவை கழட்டி. ஸோ ஹால் நல்ல 18 அடி உள்ள ஒரு நல்ல விசாலமான ஒரு சூப்பரான ஹாலு. டிவி யூனிட்லாம் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒர்க் எல்லாமே யூபிவிசி ப்ளஸ் பிளைவுட் அந்த ஒர்க்லவே சூப்பராக பண்ணிட்டாங்க. எல்லாமே சூப்பரான மரங்கள் தான், நல்லா ஸ்ட்ராங்காகவும் ரிஜிடாகவும் இருக்குது. ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணாமல் மேலெல்லாம் நல்லா நீட்டாக பூசி சிம்பிளான ஃபால் சீலிங் ஒர்க்கு அந்த இதுலேயுமே கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. இனி எந்த வீட்லேயும் இல்லாத மாதிரி இங்கே உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வேறு கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம், இன்வெர்டர் அதெல்லாம் வச்சுக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு இப்போது சோலார்லாம் செட் பண்ணுறீங்க. இப்போ நிறைய பேர் சோலார் செட் பண்ணுறாங்க. சோலார் செட் பண்ணுறீங்கன்னா சோலார்ஸோட பேட்டரிஸு ஒரு சோலாருக்குள்ள ரூமாகவே இதை அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கூலிங் எல்லாமே கொடுத்து சோலாருக்கு எப்போவுமே பெரிய ரூம் தேவைப்படுது. இந்த இடத்த கம்ப்ளீட்டாக சோலாரோட பேட்டரிஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு நல்லாவே ரொம்ப பிளான் பண்ணி ஒரு கட்டின வீடு. ஹால்லேயே ஏசி வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் நிறைய வீட்டில் இல்லை. இங்கே ஹால்லேயே ஏசி வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸு எல்லாமே இருக்குது. கிச்சன் பார்த்துடலாம். கிச்சன் எவ்வளோ லக்ஸரியஸாக இருக்குது பாருங்கள். நல்ல லக்ஸரியான வீட்டுக்கு சூப்பர் லக்ஸரியான அழகான கிச்சனு, சிம்பிளான கலரில் எல்லாமே நல்ல குவாலிட்டியான வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட்ஸ் எல்லாமே பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சிம்னி நல்ல வேர்ல்பூலோட சிம்னி ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. பேஸ்கெட்ஸ்லாம் நல்ல ப்ரீமியமான அழகான பேஸ்கெட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. என்ன எவ்வளோ ஸ்பேஸு, என்ன வேணாலும் பிளேட்டு கீட்டுலாம் அட்டிக்கு ஜம்முன்னு வச்சுக்கலாம். ஸோ தாராளமான ஸ்பேஸு, நல்ல பிளான்டு ஒர்க்கு. இந்த இடம் இருக்குது அப்படின்னா டிஷ் வாஷருக்கு, டிஷ் வாஷருக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துட்டாங்க. டிஷ் வாஷர்லாம் எவ்வளோ கட்டையாக இருக்கும். ஸோ டிஷ் வாஷரை அழகாக உள்ளே வச்சு மறைச்சி வச்சிடலாம். அண்ட் இது வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன். இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. நல்லா அழகான இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் வச்சா க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. எவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் வேணாலும் சூப்பராக வைக்க முடியும். கிட்டனா அந்த செட்டப் ஒரே ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ சிப்னி வச்சுட்டாங்க. சமைக்கிற இடத்துல அழகாக ஒரு பிளாக்ல கிளாசி டைல்ஸ் வச்சுட்டாங்க பாருங்கள். ரொம்ப அழுத்தம் தெரியாது, அழகாக தொடச்சி எடுத்துடலாம். சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே திறந்தா உள்ளேயுமே ஸ்டோரேஜ், எவ்வளோ ஸ்டோரேஜ் இருந்தாலும் வெங்காயம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காத பொருட்கள் எல்லாம் இங்கே வச்சிடலாம். வெங்காயம், உள்ளி, பல்லாரி எல்லாம் ஒன்று தான். இது எல்லாத்தையும் உள்ளே வச்சிடலாம். ஸோ இங்கேயும் ஸ்டோரேஜ், நல்ல ஸ்டோரேஜ்லாம் நல்லா வெல் பிளான்டாக இருக்காங்க. ஸ்டோர் ரூம் இல்லாத குறைய தீர்க்கும் வகையாக ரொம்ப ஸ்டோரேஜ் எல்லாம் சூப்பராக ரொம்ப 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 வெல் பிளான்டாக பார்த்து 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 கட்டின வீடு. 4 பெட்ரூம் பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது ரொம்ப 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 லாபமாக இருக்கும். ஸோ குவிக் டைன் கான்செப்ட் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது. இது டைனிங் ஏரியாவோட செப்பரேஷன் ப்ளஸ் குவிக் டைன். காலையில் அவசர அவசரமாக 2 இட்லி அள்ளி வாயில் போட்டுட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் குவிக் டைனுக்கு. ஸோ இது குவிக் டைன் கான்செப்ட், டின்னர் டே சாப்பிட்றது. மற்றபடி இதுக்கு பல யூஸஸ் இருக்குது. ஒரு சிம்பிள் ஒரு பார் மாதிரி, பார் சேர் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒய்ஃப் சமைச்சிட்டு போட்டுட்டு
பார்க்கலாம். தேவைப்பட்டா, நமக்கு அந்த பழக்கம் கிடையாது, தேவைப்படுறவங்க. டைனிங் ஏரியா நல்ல ஸ்பேஷியஸான ஒரு டைனிங் ஏரியா. ஸோ இந்த டிவி யூனிட்டோட பின்புறம் டைனிங் ஏரியாவில் வர மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இதில் நல்ல ஏதாச்சும் ஹேங்கிங் ஃபோட்டோஸ்லாம் வைக்கும்போது இன்னும் எலிவேட் பண்ணி கொடுக்கும். எவ்வளோ பெரிய டைனிங் டேபிள் வேணாலும் போடலாம், ஒரு 8 பேர் தாராளமாக உட்காந்து சாப்பிடலாம். இங்கே வாஷிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த வாஷ் மிஷின்லாம் எவ்வளோ பிளாக் கிளாஸியாக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. விஐபி கார்டன் தண்ணி பற்றி நீங்கள் வருத்தப்படவே வேண்டாம், சூப்பராக இருக்கும். இங்கேயுமே பிளேட்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி சூப்பரான ஸ்டோரேஜ், ரொம்பனா ரொம்ப 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 நல்லா இருக்கு. ஸோ பர்சனல் ஃபேவரேட்டான ஒரு வீட்டில் இதையும் சேர்த்துக்கலாம். ஸோ வீட்டுக்கு புறவாசல் ரொம்ப முக்கியம். 4 சென்ட் லேண்டுங்கிறதுனால எவ்வளோ ஏரியா இருக்குது பாருங்க. பின்னால் இருக்கிற இந்த ஸ்பேஸை நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மீட் கட்டிங், வாஷிங், அதுக்கு மாதிரி இந்த மாதிரி ஸ்பேஸுக்கெல்லாம் தாராளமான ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க. சிலிண்டருக்கு பின் சேஃப்டிக்காக வெளியே கொடுத்துட்டாங்க. தேவைப்பட்டால் இதில் ஒரு கிரில் மட்டும் அடிக்கணும், அந்த கிரில்லுமே நம்மளே அடித்து கொடுத்துடலாம். அதனால எந்த ஒரு விஷயமே இல்லை. இந்த பக்கமுமே நல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. கவர்மெண்ட் அப்ரூவல் படி நமக்கு தேவையான செட்பேக் நீட்டாகவே நல்லாவே இருக்குது. நல்ல தரமான ஒரு வீடு. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, கிட்டத்தட்ட 7000 சப்ஸ்கிரைபர். ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். வாங்க இனி ஒவ்வொரு பெட்ரூம்ஸாக பார்க்கலாம். இங்கே வீட்டில் கீழே ஒரு பெட்ரூம், மேலே ஒரு 3 பெட்ரூம் ப்ளஸ் ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி ஒரு ரூமே இருக்குது. அவ்வளோ ஸ்பேஸ் வேஸ்டேஜ் பண்ணாமல் அழகாக கட்டியிருக்காங்க. ஸோ பாருங்கள், நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம். கிட்டத்தட்ட 16க்கு 13ங்கிற சைஸில் உள்ள பெட்ரூம். 16க்கு 13லாம் எந்த வீட்லையுமே ரொம்ப இல்லை. 16க்கு 11ங்கிறது சூப்பர் ஸ்பேஷியஸ். ஸோ இதில் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளுமே அழகாக அவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இதில் சென்டிகிட்லாம் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் எல்லாமே அங்கே சூப்பராக இருக்குது. அந்த ஸ்டோரேஜுமே கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு கப்போர்டு நல்ல ப்ரீமியமாக ஃபீல் ஆகிற மாதிரி சூப்பரான ஒரு கப்போர்டு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, நேர்த்தியாக இருக்குது. ஸோ ஷர்ட் ஹேங்கிங், கோட் ஹேங்கிங்கான ராடுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ராட் மட்டும் வைக்கணும். சிம்பிளான ஒர்க்கில் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க. சீலிங் எல்லாமே ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாகவே நல்லாவே நறுக்குன்னு சூப்பராக பண்ணிட்டாங்க. ஸோ இதில் ஒரு டிவி வைக்கிறதுக்கான டிவி யூனிட் ப்ரொவிஷன். இங்கே உங்களுக்கு காட் வர மாதிரி சூப்பரான செட்டப். எவ்வளோ பெரிய காட் வேணாலும் போட்டுக்கலாம். ரொம்ப பெரிய ஒரு காட்டை போட்டுட்டு இதில் அழகாக டிவியை வச்சு கேபிள்ஸ் எல்லாம் இங்கேயே வந்துடும். இப்போ எல்லாமே இன்டர்நெட், நெட்ஃப்ளிக்ஸ் அழகாக பிஞ்ச் வாட்சிங் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது எல்லாமே கண்ட்ரிவுட் தான், மலேசியன் ரங்கே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் ஒரு சின்ன ஒரு ஷோகேஸ் மாதிரி செட்டப்பு. இதில் நீங்கள் வாங்கின அவார்டு, மெடலு அல்லது ஏதாவது செடிகள் கொடிகள்லாம் வைக்கலாம், வச்சுக்கலாம். ஸோ இது தேக்கு. இதுதான் இப்போ ரொம்ப லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. தேக்கில் கிளாஸு, இடையில ஒரு சின்ன சின்ன ஸ்டெயின்லெஸ் பார்ட்டிஷன் நல்லா பார்த்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டேர்கேஸ் லேண்டிங் ஏரியாவில் அழகாக டைல்ஸ் வச்சு ஒரு பழைய ஸ்டைல் மாதிரி ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ஏரியாவில் ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க. இதில் கொஞ்சம் ரிலாக்ஸிங் உட்காரலாம். ஸோ ரிலாக்ஸிங் உட்கார்ற மாதிரி ஒரு ஏரியாவுமே இருக்குது. கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதுங்க. நல்ல ஸ்பேஸாக இருக்குது. லேண்டிங் ஏரியாலாம் ஒரு சின்னதாக இல்லாமல் ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் அழகாக லைட்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் இந்த இடத்துல அழகாக ஃபோட்டோஸ் வைக்கலாம். வேறு இந்த செடிகள்லாம் வைக்கிறோம், லென்த்தியான செடிகள்லாம் அதெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த ஸ்பேஸை சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பூஜா ரூம் அந்த மாதிரி எதாவது செட்டப் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். மற்றபடி வாஷிங் மிஷின் வைக்கலாம் வச்சுக்கலாம். வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு தனியாக இன்னொரு ரூமே இருக்குது. ஸ்டில் இதில் ஒரு ஸ்பேஸுமே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதை பூஜா ரூமுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இது ஒரு 2வது பெட்ரூம். எவ்வளோ ஸ்பேஷியஸாக சூப்பராக இருக்குது பாருங்க. எல்லா பெட்ரூம்லேயுமே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் வாங்கி வைக்க வேண்டாம், அந்த ப்ரொவிஷன்லாம் சூப்பராக கொடுத்துட்டாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதுலேயுமே ஸ்டோரேஜு சூப்பராக இருக்குது. கப்போர்டு கரெக்டாக விண்டோவை டிஸ்டர்ப் பண்ணாமல் 2 பக்கமுமே கப்போர்டு. இதுவுமே கிட்டத்தட்ட 16க்கு 11ங்கிற சைஸில் உள்ள நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம். பிளைவுட்டு மேலே சிம்பிளான ஸ்ட்ரிப் லைட்ஸ் ப்ளஸ் ஒரு பிளான்டான ஹேங்கிங் லைட்ஸ் எல்லாமே அழகாக போட்டு பண்ணிட்டாங்க. ஏசிக்கான ப்ரொவிஷன் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சூப்பராக எல்லாமே உங்களுக்கு அருமையாக வச்சிடலாம். கீழே உள்ள பாத்ரூம் காமிக்க மறந்துட்டோம். ஸோ பாத்ரூம் ஸோ ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரீமியமான ஃபிட்டிங்ஸ். இந்த ஃபிட்டிங் டைவர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோலர் ஜாகுவார்லாம் உங்களுக்கு தெரியும், நல்ல ப்ரீமியமான ஃபிட்டிங்ஸு. ஆனால் சானிட்டரி வேர்ஸில் வந்து பேரி வேர் தான் டாப்பு. ஸோ டேங்க்கு சானிட்டரி இது எல்லாமே சானிட்டரி வேரில் ஹேங்கிங் வால் மவுண்ட் டைப் ஆஃப்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையுமே அழகாக எலிவேஷன் டைல்ஸ் ஹேங்கி இதில் ஒட்டி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. உண்மையிலே அது அழகாக இருக்குது. இந்த தீமே ஒரு டபுள் கலரில் ரொம்பவே நல்லா இருக்கு. வெட் ஏரியா ட்ரை ஏரியா செப்பரேஷனுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. வெல் பிளான்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட் பியூட்டிஃபுல்லான ஒரு பாத்ரூம்.
இந்த ஷோருக்குள்ள பெயிண்டிங்லாம் அழகாக சின்ன சின்னமாக ஒரு பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த பேட்டர்ன்லாம் ரொம்பவே நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு லுக் எடுத்துருக்கு. ஸோ 4 பெட்ரூம், கிட்டத்தட்ட 5 பெட்ரூம் 4 பெட்ரூம் பார்ப்போம். இது கீழே பார்த்தது மாதிரி 16க்கு 14 சைஸில் உள்ள ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம். இது ஃபுல் ஸ்பேஸுமே இதுக்கு கிடச்சிரும். ஏன் அப்படின்னா கபோர்டு வந்து வெளியே ப்ரொஜெக்டடாக இல்லாமல் எலிவேஷனுக்குள்ளேயே உள்ளே போயிடுச்சு. கீழே பார்த்தோம்னா சேம் கான்செப்ட் கபோர்டு தான். எல்லா ப்ரொவிஷன்ஸுமே இருக்குது. ஸ்டோரேஜ் எல்லாமே ரொம்பவே நீட்டாக நல்ல ஸ்பேஷியஸாக அழகாக இருக்குது. கீழே பார்த்த மாதிரி தான் அந்த பக்கத்தில் காட் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து டிவி வெளியிட்டுக்கான ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பராக ட்ரெஸ்ஸிங் டேபிளுமே அழகாக செட் பண்ணுறாங்க. வாங்கி போட வேண்டிய அவசியங்கள் எதுவுமே இல்லை. ஸோ பாத்ரூமும் கீழே பார்த்து அந்த இன்னொன்று பார்த்த மாதிரி தான் செட்டப்பு. வெட்டேரியன் செப்பரேஷன், கோலரோட ஃபிட்டிங்ஸு, கோலரோட டைவர்ட்ரு ரொம்ப சூப்பராக இருக்குது. பேரிவேரோட சானிட்ரி வைஸ் அந்த கரகர படியாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் ஒர்க்கு சூப்பராக ரொம்பவே நல்லாயிருக்கு. ஹீட்டருக்கான ப்ரொவிஷன்லேருந்து எல்லா ப்ரொவிஷனுமே நீட்டாகவே இருக்குது. 3 பெட்ரூம் பார்த்துட்டோம். 4வது பெட்ரூம். ஸோ இது ஒரு சின்ன பெட்ரூம், 10க்கு 11ங்கிற சைஸில் பார்த்து ஒரு பெட்ரூம். ஸோ ஒரு கிட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, கெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பெட்ரூம் போதுங்கிறதுக்காக அழகாக ஒரு சின்ன பெட்ரூம். இதுலேயுமே கபோர்டு ஒர்க்கு எல்லாமே ரொம்ப நல்லா வந்தது. ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் ப்ரைஸுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை தவிர விஐபி கார்டனில் நம்மக்கிட்ட ஒரு 85 லட்ச ரூபா இதே லொக்கேஷன். இதான் விஐபி கார்டன் லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். விஐபி கார்டனில் 85 லட்ச ரூபாயிலிருந்து 1.5 கோடி ரூபா வரைக்கும் நம்மக்கிட்ட வீடுகள் எக்கச்சக்கமாக இருக்குது. லொக்கேஷன் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே ஆஸ்பால்ட் தார் ரோடு தான். அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துலையே 85 லட்ச ரூபாயிலேருந்து நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான வீடுகள் இருக்குது. என்ன ஒரு அடிஷ்னல் ரூம் ஒன்று இருக்குது, ஒரு சர்வீஸ் ரூம் ஒன்று இருக்குது. அதையும் பார்த்துடலாம். ஸோ இந்த பக்கமே அழகாக ஸ்பேஸ் எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாங்க சர்வீஸ் ரூமை போய் பார்த்துடலாம். இது ஒரு சிம்பிளான சர்வீஸ் ரூம். எதுக்கு அப்படின்னா நம்ம எந்த வீட்லேயுமே இது பார்க்கல. அது ஒரு 5வது பெட்ரூம் கணக்குலேயே வச்சுக்கலாம். மெயினாக ட்ரெஸ் வாஷ் பண்ணி இங்கேயே உங்களுக்கு காய வச்சிடலாம். இங்கேயே அழகாக ஒரு செட்டப் வந்து இதெல்லாம் வச்சுட்டு வாஷிங் மிஷின் இங்கே வச்சுட்டிங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் அழகாக வாஷ் பண்ணி இங்கேயே காய வச்சிடலாம். ஸோ அதுக்காகவே இந்த இடத்துல ஆன்டி ஸ்கிட்டில் கொடுத்துருக்காங்க. அதை வழுக்காது. ட்ரெஸ் எல்லாம் துவச்சி உள்ளே வச்சுக்கலாம். ஒரு லாண்ட்ரி ரூம் மாதிரி கிட்டத்தட்ட. இது ஒரு சிம்பிளாக ஒரு பெட்ரூமாவோ நீங்கள் என்ன கான்செப்டில் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இனி இந்த பக்கமாக வந்து வெளியே பார்க்குற மாதிரி சிம்பிளான பால்கனி, மொட்டை மாடிக்கு போகிற ஸ்பேஸுமே இங்கே தான் இருக்குது. சரி வாங்க மொட்டை மாடியில் போயிட்டு பார்த்துடலாம். நல்ல ஸ்பேஷியஸான ஒரு படி, நல்ல வீதியான படி கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது. ஏறி போகிறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ மொட்டை மாடி வந்துட்டோம். மொட்டை மாடியிலேருந்து விஐபி கார்டனோட ஒரு வியூவை பார்த்துடலாம். எவ்வளோ ஸ்பேஷியஸான ஒரு மொட்டை மாடி பாருங்கள். ஏன்னா 4 சென்ட் லேண்டு ஃபுல்லாகவே அழகாக எடுத்து பண்ணியிருக்காங்க. சின்ன பர்த்டே பார்ட்டிஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மொட்டை மாடியே நமக்கு தாராளமாக போதும். மேலே ஒரு ஷெட்டை போட்டு விட்டுட்டு இந்த ஏரியாவை வந்து நம்ம ஸ்டேஜாக செட் பண்ணிட்டோம்னா மக்கள்லாம் அங்கேயே உட்காந்துக்கலாம். டைனிங் எல்லாம் இதிலே பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு வெளியே எங்கேயுமே எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு ஷெட்டு மட்டும் போடணும். பெர்மனன்ட் ஷெட்டை போட்டுட்டா வெல் அண்ட் குட். நிறைய பேர் பெர்மனன்ட் ஷெட்டே போட்டிருக்காங்க. ஸோ இதான் விஐபி கார்டனோட வியூ. எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. எவ்வளோ அழகான வீடுகள் சூப்பராக இருக்குது. பசுமை ப்ளஸ் இது இப்போ நிறைய மரங்களும் பிளான் பண்ணியாச்சு விஐபி கார்டனில். coming to the end of the video. Thank you so much for watching till the end. இதே லொக்கேஷனில் 85 லட்ச ரூபாயிலேருந்து நம்மகிட்ட வீடு இருக்குது. 1.5 கோடி ரூபா வரைக்கும். இந்த வீடு நிலங்கள் எது பார்க்கணும், விற்கணும், வாங்கணும், என்ன ரியல் எஸ்டேட் ட்ரான்சாக்ஷனாலும் நமக்கு தாராளமாக இங்கே கால் பண்ணுங்கள். Thank you so much for watching. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். This is Nitish signing off. See you in the next video. Bye bye.